ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகிறது லென்ஸ் லா 4.14. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேரடேஸ் லாஸ் பார்த்துருக்கோம். அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி அவர் எப்படி மேக்னட்டிக்கல் ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் பண்ண முடியுங்கிறத ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நமக்கு காமிச்சிருக்காரு. இது நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு, அவர் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து மேக்னட்டிக்கல் ஃப்ளக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மூலிமா நமக்கு ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் கரண்ட் நமக்கு கிடைக்குது. ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, மேக்னெட்டிக் பாரை நம்ம நார்த் போல்லேருந்து வச்சு மூவ் பண்ணும்போது ஒரு டைரக்ஷனில் கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆகுது, அதாவது ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். அதுவே நம்ம மேக்னெட்டை உள்ளேருந்து வெளியே எடுக்கும்போது, அவுட்வெர்ட்டில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ளெக்ஷன்ஸ் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ கரண்ட் ஏதோ சம் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ கரண்ட் எந்த டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகும், நம்ம இந்த மேக்னட்டிக்கல் ஃப்ளக்ஸை இன்டர்ஃபியர் பண்ணுறதுனால நமக்கு கரண்ட் என்ன டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சயின்டிஸ்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஹென்ரிச் லென்ஸ் அவர் சில லாஸை நமக்கு சொல்கிறாரு. அதே டைமில் லாஸ் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த லாவை நமக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. அதாவது அவருடைய லா என்ன சொல்றதுன்னா, டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ் கரண்ட் எப்பவுமே அப்போசிங் த ரெஸ்பான்சிபிள் காஸ் ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன். யார் அந்த இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ, எப்படி அவங்க இஎம்எஃப் அதை ப்ரொடியூஸ் பண்ண வைக்க போறாங்களோ, ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் அவங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் அவங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இது நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகும். நியூட்டன்ஸ் தேர்ட் லா நமக்கு என்ன சொல்றதுன்னா, தட் இஸ் எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒரு ஆக்ஷனுக்கும் ஈக்குவலா ஆப்போசிட் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அதே சேம் டைப் தான் நான் இங்கே மேக்னெட்டை மேக்னட்டிக் ஃப்ளக்ஸை நான் சேஞ்ச் பண்ணும்போது, ஏற்கனவே இருக்கிற மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ், அந்த மேக்னட்டிக் ஃப்ளக்ஸை நான் சேஞ்ச் பண்ணுறதுனால எனக்கு ஒரு இஎம்எஃப் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது ஆப்போசிட் ஃபோர்ஸ், மேக்னெட்டை இன்சர்ட் பண்ணுறோம், ஆப்போசிட் ஃபோர்ஸாக இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய இஎம்எஃப் ஃபோர்ஸு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸை ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா வச்சுக்கிட்டோம் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் லென்ஸ் லாவை. ஸோ அதுதான் யூனோ ட்ரை டு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாரு. ஸோ டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ் கரண்ட் எப்பவுமே ஆப்போஸாக இருக்கும், ரெஸ்பான்சிபிள் காசஸ் ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத லென்ஸ்லாம் நமக்கு கிளியராக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு சில எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா. நம்ம புக்கோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸு நம்ம எப்பவுமே கிளாஸ் ரூம்லேயே இருக்கிறோம். ஸோ நமக்கு இது கண்டிப்பாக நடந்திருக்கும் அந்த விஷயம். ஸோ அந்த விஷயத்தையே வச்சு நம்ம இதை நம்ம ட்ரை பண்ண பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே சின்னதாக ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் உங்களுக்கு சிம்பிளாக புரியணுங்கிறதுக்காக. இப்போ இந்த டயக்ராம்ஸை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிளாஸில் ஸ்கூலில் நடக்கிறது தான் இது. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 சீட்டர் டேபிள் இருக்குது. இந்த 4 சீட்டர் டேபிளில் இப்போ என்ன பண்ணுறான், புதுசாக ஒரு பையன் வரான். அவன் அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த 4 சீட்டர் டேபிளில் உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுறான். அது ஏற்கனவே 4 சீட்டர் தான். ஸோ 4 சீட்டருக்கு தான் இடம் இருக்கும். இவன் 5th பர்சன். இவன் இங்கே உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான்னா, இவன் இவங்க 4 பேரையும் புஷ் பண்ணி தான் இந்த இடத்துல உட்கார முடியும். அப்படி இவன் 4 பேரை புஷ் பண்ணி உட்காரத்துக்கு ட்ரை பண்ணும்போது, அப்போ இவங்க 4 பேர் சும்மா இருப்பாங்களா? இவன் 4 பேரும் அவனை புஷ் பண்ணி அவனை வெளியே தள்ளணும்னு பார்க்குறாங்க. அப்படி அவனை புஷ் பண்ணி வெளியே தள்ளணும்னு பார்க்கும்போது இவங்களுக்கு எப்படி அந்த ஃபோர்ஸ் கிடைக்கும் அவனை புஷ் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு? இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களுடைய ஹேண்டை யூஸ் பண்ணி அந்த டேபிளை புஷ் பண்ணி, டேபிள் மூலியமாக தான் அவன் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். டேபிளை அழுத்துறான், நல்லா இப்படி பிடிச்சி அழுத்தி அவனை இப்படி தள்ள போகிறான். ஸோ அப்படி அவனை பிடிச்சி அப்படி அழுத்தி தள்ளும்போது அப்போ அவன் கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் கவனிச்சிங்கன்னா, தட் இஸ் இன்வெர்ட் ஃபோர்ஸ். பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி அவனை வெளியே தள்ளுறான். ஸோ இதே சேம் டைப் தான் நம்ம ஃபேரடே லா எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த 5th பர்சன் என்ட்ராகிறனால இவனை பார் மேக்னெட்டாக கன்சிடர் பண்ணிங்க. இந்த 4 பேர் இருக்கிறத காயிலாக கன்சிடர் பண்ணிங்க.
இதை வந்து காயிலாக கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை பார் மேக்னெட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பார் மேக்னெட்டை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது இந்த காயிலில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து நம்மளை அப்போஸ் பண்ணுது. அப்படி அப்போஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸு ஒரு மேக்னட்டிக்கல் ஃபீல்டை டெவலப் பண்ணுது. அந்த மேக்னட்டிக்கல் ஃபீல்டு வந்து நமக்கு இன்வெர்டாக ஆக்ட் ஆகிறதுனால நமக்கு டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரைட் சைடில் மூவ் ஆகும் டிஃப்ளெக்ஷன். இது வந்து சிம்பிளாக நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள் லாஜிக். இது நம்ம ஸ்கூல்லேயே நம்ம நடந்திருக்கோம் நம்ம எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 5th பையன் இந்த புஷ் பண்ணி இந்த இடத்துல வரும்போது இவங்க 4 பேரும் அவனை புஷ் பண்ணி வெளியே தள்ளுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறது நியூட்டன்ஸ் தேர்ட் லா, எவ்ரி ஆக்ஷன் ஆப்போசிட்டாக வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகிறது இன்வெர்ட் ஃபோர்ஸுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறான்னா இந்த 5th பையன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து உட்காந்துடுறான் அந்த இடத்துல. உட்காந்த உடனே சரி அவனுக்கு இடம் பத்தலைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறான், அவன் வந்து மூவ் பண்ணி போகிறான் வெளியே. மூவ் பண்ணி அப்படி வெளியே போகும்போது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் ரிலாக்ஸாக கிடைக்கும். அப்படி ஸ்பேஸ் ரிலாக்ஸாக கிடைக்கும்போது ஸ்பேஸ் கிடைச்சிச்சு. அப்போ என்ன பண்ணுவான், கடைசியாக இருக்கிற பையன் கொஞ்சம் எழுந்து அப்படி போய் இந்த இடத்துல வந்து இங்கே வந்து உட்காருவான். அப்படி இந்த இடத்துல எழுந்து போய் உட்காரும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ அவன் எழுந்துக்கிறான் இல்லையா, அந்த இடத்த விட்டு அவன் எழுந்துக்கும் போது ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு அது வந்து அவுட்வர்ட் ஃபோர்ஸ். அது வந்து அவுட்வர்ட் ஃபோர்ஸு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இந்த கேஸில் வந்து இன்வெர்ட் ஃபோர்ஸு, இந்த கேஸில் வந்து அவுட்வர்ட் ஃபோர்ஸு நடக்குது. ஓகேங்களா? அப்படி அவுட்வர்ட் ஃபோர்ஸ் நடக்கும்போது அப்போ இன்வெர்ட் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக அவுட்வர்ட் ஃபோர்ஸ் நடக்கும்போது நமக்கு கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும், டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இது வந்து புக் எக்ஸாம்பிள் இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு நம்ம ஸ்கூலில் நடக்கிற எக்ஸாம்பிள்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம இதையே தான் இப்போ அங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் லென்ஸ்லாம் நமக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ லென்ஸ்லாம் படி பார்த்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஒரு பேப்பரில் வந்து நம்ம ஒரு இன்டூ மார்க்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்டூ மார்க்ஸ் போட்டுருக்குது. இந்த இன்டூ மார்க்ஸ் போட்டிருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்னட்டிக்கல் ஃப்ளக்ஸ் லைன். இது எல்லாமே வந்து மேக்னட்டிக்கல் ஃப்ளக்ஸ் லைன். மேக்னெட்டிக் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் அந்த இடத்துல இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு காயில், இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்யூட் மாதிரி ஒரு காயில் இருக்குது. அந்த காயிலை நம்ம அது மேலே வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு பேப்பர், அந்த பேப்பர் மேலே இந்த காயிலை பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த பேப்பர் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, இந்த காயில் வந்து அது மேலே பிளேஸ் பண்ணும்போது இட் இஸ் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ ரெண்டுமே வந்து பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த காயில் வந்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த காயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நம்ம இந்த ஏபிங்கிற டைரக்ஷனில் நம்ம இந்த காயிலை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஏபிங்கிற டைரக்ஷனில் இந்த காயிலை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அப்போது நேச்சுரலாக இதான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ். ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பேப்பரில் நான் ஒரு காயிலை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏரியா பார்த்துங்க, ஏபிசிடிங்கிற ஏரியா இருக்குது. பட் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா என்னுடைய ஏபி இருக்கிற பொசிஷனை என்னால் மூவ் பண்ண முடியும். அதாவது என்னால் வந்து அதிகப்படுத்தவும் முடியும், கம்மிப்படுத்தவும் முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏரியா வந்து நம்மளால் எக்ஸ்டெண்டும் பண்ண முடியும், டிக்ரீஸும் பண்ண முடியும். அப்படின்னா இப்போ நான் இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். எப்படி நம்ம முதல்ல சொன்னோம், அந்த பையன் வந்து உள்ளே வரான் அண்ட் பையன் வந்து வெளியே போகிறான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பையன் வெளியே போகிறத நம்ம முதல்ல காமிச்சிடறாங்க புக்கில். ஸோ அந்த ஆர்டர்லேயே நம்மளும் பார்ப்போம். ஸோ பையன் வெளியே போகிறான்ங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காயில் ஏபியோடைய ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அப்படி காயிலுடைய ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸோடைய ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோடைய ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ நிறைய மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸு கிடைக்கும். அப்போ நிறைய மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். அப்போ ஏற்கனவே இருந்ததை விட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போது ஏற்கனவே இருந்ததை விட அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அப்போது இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனதுனால நமக்கு என்ன நடந்திருக்கு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனதுனால நமக்கு என்ன நடந்திருக்கு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ்னால என்ன நடக்கும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ்னால இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ரேட் ஆஃப் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ்னால இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது
இது ஒரு டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சொல்லியிருக்காரு லென்ஸ்லாம் வந்து டைரக்ஷன் ஆஃப் த இஎம்எஃப் இஸ் அப்போஸ் டு த ரூட் காசிங். என்ன எதனால நமக்கு அந்த இஎம்எஃப் கிடைச்சதோ அதை வந்து எக்ஸாக்டா வந்து எதிர்க்கும். எதனால நமக்கு இஎம்எஃப் கிடைச்சது? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால நமக்கு இஎம்எஃப் கிடைச்சது. எதனால இஎம்எஃப் கிடைச்சிருக்கு? நமக்கு அந்த சேஞ்ச் இன் த மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ சேஞ்ச் இன் த மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைச்சிருக்கிறதுனால நமக்கு இஎம்எஃப் கிடைச்சிருக்கு. அப்போ சேஞ்ச் இன் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் நம்ம ஃபேரடே லா படி பார்த்தாக்கா என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா d∅dt போட்டிருக்கோம் சேஞ்ச் இன் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ். பட் இப்போ லென்ஸ் என்ன சொல்றாருனாக்கா இது ரெண்டும் வந்து அப்போசிங் டைரக்ஷன். இதை வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணும், அப்படி இது வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணும் அப்படின்னாக்கா ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? அப்போது அந்த ஃபேரடேயோடைய லாவை ஜஸ்ட் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன்னாக்கா இஎம்எஃப் வந்து -dN∅dt போட போகிறேன். இந்த எக்ஸசைஸில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் 4.2ல் இந்த மைனஸ் சைன் இல்லாமல் இருக்கும் ஈக்குவேஷனில். அது வந்து ஃபேரடே கண்டுபிடிச்சது. ஃபேரடேயோட செகண்ட் லா படி பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்சிங் த மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தட்ஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப். இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இஎம்எஃப்பும் இந்த சேஞ்ச் இன் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸும் ரெண்டும் வந்து அப்போசிங் டைரக்ஷன்ங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல மைனஸ் சைன் போட்டிருக்கோம். ஸோ அதுதான் இது வந்து நெகட்டிவ் சைன். ஓகே, நெகட்டிவ் சைன் signifies that the direction of induced EMF such that it opposes the change in the magnetic flux. ஓகே, சேஞ்ச் இன் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸுக்கு அப்போஸாக இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இப்போ அந்த ஃபார்முலா வந்து E = வந்திருக்கு. சரி, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வருவோம். எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல இருந்த ஏபி ஏரியாவுக்கும் இப்போ இருக்க ஏபி ஏரியாவுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதை வந்து அழகாக நம்ம இந்த இன்டூ மார்க்ஸில் வந்து காமிக்கிறாங்க. இன்டூ மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குது, இனிஷியல் ஏரியாவில் எத்தனை இன்டூ இருக்குது? 1 2 3 4 இன்டூ இருக்குது. வேணா இதையும் சேர்த்துக்கலாம். 5 6 7 8 இன்டூ மார்க்ஸ் இருக்குது. இதுதான் அதோட ஏரியா, மேக்னட்டிக் ஃப்ளக்ஸோட ஏரியா. எது 8 இருக்கா? அப்போது நான் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கிடச்சிது. ஸோ 1 2 3 4 5 5 + 5 10. அப்போது 2 இன்டூ மார்க் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. அப்போ இதில் பார்த்தாலே தெரியுது நமக்கு ஏரியா, மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் ஏரியா வந்து இன்க்ரீசஸ் ஆகிருக்கு. அப்போது இது காரணமாக நமக்கு என்ன ஆகும், இன்டியூஸ் கரண்ட் வரும். ஸோ வர இன்டியூஸ் கரண்ட் என்ன பண்ணும், அந்த இன்டியூஸ் கரண்ட்டு ஒரு மேக்னட்டிக்கல் ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணும். அந்த இன்டியூஸ் கரண்ட் ஒரு மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் பண்ணுது. அந்த மேக்னட்டிக்கல் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆக்சுவலாக அவுட்வேர்டில் ஆக்ட் ஆகுது. வர மேக்னட்டிக்கல் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, அவுட்வேர்டில், அதாவது புஷ் பண்ணும்போது அந்த ரெட் கலர் டாட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரெட் கலர் டாட்டர்ஸ் வந்து இஸ் புஷிங் அவுட். அந்த இன்டூ மார்க் வந்து அந்த பேப்பரில் இருக்கு. பேப்பரில் இருக்கிற இன்டூ மார்க்கு இந்த டாட்டட் லைன்ஸ் வந்து புஷ் பண்ணதுனால வந்திருக்க மேக்னட்டிக்கல் ஃப்ளக்ஸ். புஷ் பண்ணதுனால வந்திருக்க மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இஎம்எஃப்னால வந்திருக்கு. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். நான் மறுபடியும் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏரியா இன்க்ரீசஸ் ஆகிருக்கு. ஏரியா இன்க்ரீசஸ் ஆகுச்சுன்னா மேக்னட்டிக்கல் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். மேக்னட்டிக்கல் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் ஒரு மேக்னட்டிக்கல் ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணுது. அந்த மேக்னட்டிக்கல் ஃப்ளக்ஸ் வந்து அவுட்டர் வேர்டில் ஆக்ட் ஆகுது. அந்த மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் அவுட்வேர்டில் ஆக்ட் ஆகுது. அப்படி அந்த மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் அவுட்வேர்டில் ஆக்ட் ஆகுது நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் ரெட் கலர் டாட்டட் லைன்ஸில் இண்டிகேட் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து அவுட்வேர்ட் டைரக்ஷன் வித் பர்பண்டிகுலர். அவுட்வேர்ட் டைரக்ஷன் வித் பர்பண்டிகுலர். ஸோ இப்போ இந்த டைரக்ஷன் இந்த மாதிரி நடக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேல்வனோமீட்டர் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். லெஃப்ட் சைடில் கேல்வனோமீட்டர் மூவ் ஆகும். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். செகண்டு, இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏரியாவை குறைக்க போகிறேன். ஏரியாவை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னாக்கா நமக்கு தான் அந்த ஏபி வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்லாட். ஸோ அந்த ஏபி காயில வந்து இன்னும் கொஞ்சம் மூவ். அப்போ ஏற்கனவே இருந்ததுல எவ்வளோ இருந்தது, நமக்கு 8 இருந்ததா, 1 2 3 4 5 6 7 8 இருந்தது ஏற்கனவே இருந்த ஏரியாவில். இப்போ நான் ஏரியாவை குறைச்சிட்டேன். ஏரியாவை குறைச்சதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 தான் இருக்குது. அப்போ 6 ஏரியா ஆஃப் த மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் கம்மியாக இருக்குது. ஏரியா ஆஃப் த மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் கம்மியாச்சுன்னா அப்போ ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆச்சுனாக்கா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும்போது அது மூலியமாக ஒரு மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் வரும். அந்த மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் இப்போது இன்வெர்ட்டில் ஆக்ட் ஆக போகுது.
அந்த இன்வெர்ட்ல ஆக்ட் ஆகுறத நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெட் கலர் இன்டூ மார்க்ஸில் கொடுத்துருக்காங்க. இன்வெர்ட்ல ஆக்ட் ஆகுறது ரெட் கலர் இன்டூ மார்க்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த டார்க் ரெட்டாக இருந்தது போனதுல அவுட்வேர்டில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இது இன்வெர்ட்ல உள்ளே போயிருக்கு, இன்வெர்ட்ல ஆகியிருக்கு. ஸோ இன்வெர்ட்ஸில் நடக்கும்போது அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேக்னட்டிக்கல் ஃப்ளக்ஸ் வந்து இன்வெர்ட் டைரக்ஷன். இப்போ வந்து நம்ம கேல்வனோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரைட் சைடில் டிஃப்ளெக்ஷன் ஆகும், ரைட் சைடில் டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகேங்களா? சரி, இதில் நீங்கள் எங்கேருந்து டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் சொல்ல வரீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில்? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை தான் உங்களுக்கு இந்த ஏரோ மார்க்கில் போட்டிருக்காங்க, எப்படி வந்து கரண்ட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறது. இதை இன்னும் நமக்கு நல்லா தெளிவாக தெரியணும்னா நம்ம ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு இதில் முடிஞ்சிச்சு. ஏன் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது, ஏன் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட், அவுட்வேர்டில் வரும்போது ஆன்டி கிளாக் வைஸும் இன்வெர்ட்ஸில் வரும்போது கிளாக் வைஸ்லையும் டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து வரும். இது ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன். ரெண்டாவது இல்லுஸ்ட்ரேஷன் தான் நம்ம இந்த ஃபாரடே லா படி பார்த்துட்டு நம்ம இது பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்கிட்ட காயில் வந்து கேல்வனோமீட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் நான் இப்போ ஒரு பார் மேக்னெட்டை இன்சர்ட் பண்ண போகிறேன். என்னோட பார் மேக்னெட் வந்து நார்த் சைடில் டுவர்ட்ஸாக இருக்குது காயிலுக்கு. ஸோ இந்த பார் மேக்னெட்டை வந்து நம்ம வெளியே வச்சிருக்கும் போது கேல்வனோமீட்டர் 0 தான் காட்டும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பார் மேக்னெட்டை காயிலோட உள்ள இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் இல்லையா, அதோடைய செகண்ட் இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ இன்சர்ட் பண்ணுறது வந்து செகண்ட் இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் மேக்னெட்டை வந்து உள்ளே வைக்கும்போது அப்போ கண்டிப்பாக வந்து மேக்னட்டிக் ஃப்ளக்ஸு வந்து குறையும். அதனால் இஎம்எஃப் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. வர இஎம்எஃப் ஆஃப் த கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேக்னட்டிக் ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணுது. எப்படி கிரியேட் பண்ணுதுன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இன்வெர்ட்டில் வருது. ஓகேங்களா? அப்படி இன்வெர்ட்டில் வரும்போது நமக்கு கேல்வனோமீட்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ஸோ இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரைட் தம்ப் ரூலை வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். ரைட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணலாங்கிறத பாருங்கள். நான் இதை ஒரு சிம்பிளாக காமிக்கிறேன். ஸோ ரைட் தம்ப் ரூல், அதாவது நம்ம இந்த மேக்னெட்டை வந்து இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்னெட்டை இன்சர்ட் பண்ணும்போது இந்த காயில் வந்து இஎம்எஃப் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த இஎம்எஃப் கரண்ட் ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டை டெவலப் பண்ணோம். அந்த மேக்னட்டிக் ஃபீல்ட்னால நமக்கு காயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு வந்து நார்த் ஆகிடும், இந்த சைடு வந்து சவுத்தாக மாறிடும். ஸோ அந்த மேக்னட்டிக் இஎம்எஃப் ப்ரொடியூசிங் மேக்னட்டிக் ஃபீல்ட்னால காயில் வந்து மேக்னெட்டாக மாறி இந்த சைடு நார்த்தாகவும் இந்த சைடு சவுத்தாகவும் மாறும். அது எப்படி இந்த சைடு நார்த்தாகவும் இந்த சைடு சவுத்தாகவும் மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படின்னாக்கா நம்ம இந்த மேக்னட்டிக்கல் பார் இங்கே எடுத்துகிட்டு வரும்போது நார்த்தும் எப்பவுமே வந்து ரிப்பல் பண்ணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து நம்மளுடைய ஃபோர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்படி நம்ம ஃபோர்ஸை வந்து அப்போஸ் பண்ணும்போது அப்போ அப்போசிங் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், நார்த் இருந்தால் தானே அப்போஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த காயில் வந்து நார்த்தாக மாறி இருக்கு. அப்போது நார்த்தாக மாறினா தான் இந்த மேக்னெட்டிக் பாரை அதால் அப்போஸ் பண்ண முடியும். அப்போ இது நார்த்தாக மாறிச்சு அப்படின்னாக்கா இப்போ நம்ம ரைட் தம்ப் ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்கள் தம்பு வந்து இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதான் வந்து ரைட் தம்பு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரைட் தம்பு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபிங்கர் வந்து இப்படி இருக்கு. ஓகே, ஃபிங்கர் வந்து இப்படி இருக்கு, ரைட் தம்ப். ஓகே, ஸோ ரைட் தம்ப் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ரைட் தம்பு வந்து எப்பவுமே வந்து நார்த் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி போகணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி டைரக்ஷனில் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைரக்ஷனில் வருது. ஸோ அதனால் நமக்கு வந்து கரண்ட் வந்து இந்த மாதிரி டைரக்ஷனில் வர்றதுனால ஸோ டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வரும். டிஃப்ளெக்ஷன் வந்து ரைட் சைடில் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ரைட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணி நமக்கு டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதே மாதிரி நம்ம அந்த இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட், இப்போ மேக்னெட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மேக்னெட்டை வந்து நம்ம உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சிருக்க மேக்னெட்டை நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரணும். அதான செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் உள்ளே வச்சோம்.
இப்போ ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம வெளியே வைக்கணும். ஸோ வெளியே எடுத்துகிட்டு வரும்போது அப்போ மேக்னெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளே வச்ச மேக்னெட்டை நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரும்போது, அப்போ வெளியே எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வந்து என்னுடைய காயில் வந்து எப்படி மாறிடும்னா, இந்த சைடு சவுத்தாக மாறிடும், அந்த சைடு நார்த்தாக மாறிடும். ஏன் சவுத்தாக மாறிச்சு காயில்? இப்போ உள்ளே இருக்கிறது வந்து நம்ம வெளியே எடுக்க போகிறோம், அவுட்வேர்டில் எடுத்துகிட்டு வரும்போது, அப்படி அவுட்வேர்டில் எடுத்துகிட்டு வரும்போது இது வந்து சவுத்தாக மாறினா தான் இந்த சவுத்தும் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அப்படி ரிப்பல் பண்ணும்போது காயில் என்ன பண்ணும், மேக்னெட்டை அது உள்ளேயே வச்சுக்க பார்க்கும். காயில் வந்து மேக்னெட்டை அது உள்ளேயே வச்சுக்க பார்க்கும். அப்படி உள்ளே வச்சுக்க பார்க்கும்போது அப்போ கண்டிப்பாக இது சவுத்தாக இருந்தால் தான் ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ணாக்கா காயில் வந்து என்ன, மேக்னெட்டை உள்ளே தான் போக பார்க்கும். மேக்னெட் வந்து உள்ளே போக பார்க்கும். அப்படி உள்ளே போக பார்த்துன்னா தட் இஸ் நமக்கு இந்த காயில் வந்து இந்த சைடு வந்து சவுத்தாக மாறிடும் அண்ட் இந்த சைடு வந்து நார்த்தாக மாறிடும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி ரைட் அண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணுவோம். நமக்கு டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் கிடைக்கும். டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் கிடைக்கும். உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள், நான் சொன்னது உங்களுக்கு புரியும். ஸோ முதல் கேஸு ரெண்டாவது கேஸு எப்பவுமே தனித்தனியாக பாருங்கள். ரெண்டு தனித்தனியாக பார்த்துட்டு கம்பேர் பண்ணுறது நல்லது தான். கம்பேர் பண்ணுவோம். முதல்ல தனித்தனியாக புரிஞ்சுப்போம். முதல்ல வந்து பார் மேக்னெட் இன்சர்ட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ பார் மேக்னெட்டை அவுட்வேர்டில் பிடிச்சி இழுக்க போகிறேன். அவுட்வேர்டில் இழுக்கும் போது கண்டிப்பாக காயில் வந்து இந்த சைடு சவுத்தாகவும் இந்த சைடு நார்த்தாகவும் மாறும். ஸோ சவுத்தும் தான் ரிப்பல் பண்ணும். அதனால காயில் வந்து அது ரீடைன் பண்ண, அந்த பார் மேக்னெட் வந்து காயில் வந்து ரீடைன் பண்ண தான் பார்க்கும். அப்படி ரீடைன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலில் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணோம்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தம்பு வந்து நார்த் சைடில் இருக்கணும். ஸோ தம்பு வந்து நார்த் சைடில் போட்டுக்கிறேன். இதான் தம்ப், ஓகேங்களா? தம்பு நார்த் சைடில் போட்டுக்கிறேன். ஸோ ஃபிங்கரிங் வந்து இங்கே வச்சுக்கலாம். இது ஃபிங்கராக வச்சுக்கோங்க. ஸோ ஃபிங்கர் இங்கே வச்ச உடனே என்ன ஆகுதுனாக்கா, இப்போ கரண்ட் வந்து இப்படி மூவ் ஆகுது. ஸோ அப்படி மூவ் ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஆயிரம் இப்படி போடலாம், டவுன்வர்ட். ஆக்சுவலாக வந்து கரண்ட் வந்து இப்படி வருது, ஓகேங்களா? ஸோ இப்படி வரும்போது கரண்ட் வந்து இப்படி வருது. அப்போது டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டைரக்ஷன் தான் வரும், ஓகேங்களா? ஸோ நார்த் டைரக்ஷன். ஸோ அப்போ இந்த தம்பை வச்சுக்கிட்டு நம்ம கரண்ட் வந்து எந்த சைடு மூவ் ஆகுதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தம்பை வச்சுக்கிட்டு கரண்ட் எந்த சைடில் மூவ் ஆகுதுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நார்த் சைடில் இருக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க உங்கள் தம்பை, உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா. ஸோ அப்போ கரண்ட் எந்த சைடில் மூவ் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டிஃப்ளெக்ஷன் வந்து இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் பாரை இன்சர்ட் பண்ணிங்கன்னா கிளாக் வைஸ்லையும், மேக்னெட்டிக் பார் உள்ளேருந்து வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன்லையும் டிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லாமே சிம்பிளான விஷயந்தான். ஒரு பார் மேக்னெட்டை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுனால மேக்னெட்டிக்கல், அது பதிலாக புரிஞ்சுங்க, மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸு வந்து குறையுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு குறையும் போது அதனால இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். வர இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது, அது ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணுது. அது கிரியேட் பண்ணுறது வந்து எப்படி கிரியேட் பண்ண போகுதுன்னா, அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னாக்கா இன்வெர்டில் போகுது. பார் மேக்னெட் கிட்ட வரும்போது இன்வெர்டில் போவோம், பார் மேக்னெட்டை வெளியே எடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அவுட்வேர்டில் வரும், ஓகேங்களா? அப்போ இன்வெர்டில் வரும்போது கிளாக் வைஸ் டைரக்ஷனும், அவுட்வேர்டில் வரும்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா லென்ஸ் வந்து தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவ்வளோதான். இதுதான் வந்து லென்ஸ்லால நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ லென்ஸ்லால நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா, நல்லா புரிஞ்சுக்கிங்க, கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற டைரக்ஷனை நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சுக்கிட்டு அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதுதான் அந்த விஷயம், ஓகேங்களா? அப்போது ஃப்ளெமிங்கோடைய ரைட் ஹேண்ட் ரூல், இது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் கூட நம்ம படிச்சிருப்போம். ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் இங்கே வந்து கிளியராக காமிச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் தி மோஷன் ஆஃப் த கண்டக்டர் வந்து தம்பாக கொடுத்துருக்கான். டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு, மேக்னெட்டிக்கல் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கராக இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து உங்களுக்கு மிடில் ஃபிங்கராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒன்றுக்கும் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டக்டர் மோஷன்ஸுக்கு தம்பு, மேக்னெட்டிக்கல் ஃபீல்டுக்கு இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கருக்கு வந்து வரும்போது உங்களுக்கு டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து வரும்.
இதுதான் வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலில் வச்சுக்கிட்டு தான் லென்ஸ் லாவில் நம்ம கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற டைரக்ஷனையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸ் லாவில் உங்களுக்கு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லென்ஸ் லா வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிறது இனிஷியல் லா எனர்ஜியும் ஃபைனல் எனர்ஜியும் வந்து சேமாக இருக்கணும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா, இப்போ ஒரு பாரை வந்து மேக்னெட்டிக் பாரை நான் வந்து காயில் உள்ள மூவ் பண்ணுறேன். காயில் உள்ள நம்ம பார் மேக்னெட்டை மூவ் பண்ணுறது நாம் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஒரு கைனடிக் எனர்ஜி கொடுக்குறோம். அந்த கைனடிக் எனர்ஜி வச்சுக்கிட்டு தான் பார் மேக்னெட் வந்து காயில் உள்ளே போகுது. உள்ளே போன உடனே ஒரு இஎம்எஃப் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து சப்போஸ் ஒரு ஹீட் எனர்ஜியாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஏன்னா அது ஒரு எனர்ஜி. ஏன்னா எல்லாமே எனர்ஜி cannot be created, not destroyed, but one form of energy convert into another form of energy. ஸோ நான் ஒரு கைனடிக் எனர்ஜியை கொடுத்து பார் மேக்னெட்டை உள்ளே தள்ளும்போது காயிலில் வந்து இஎம்எஃப் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அதுலேருந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா வந்து எதுக்காக அப்படின்னாக்கா, என்னுடைய ஃபோர்ஸை வந்து அதை அப்போஸ் பண்ணி அது மூலிமா வந்து ஹீட் எனர்ஜி வந்து டெவலப் ஆகுது. சப்போஸ் இதுதான் வந்து நடக்கிற விஷயம். இப்போ இந்த விஷயம் இப்படி நடக்காமல் ஒருவேளை சப்போஸ் அப்போசிங் ஃபோர்ஸ் இல்லை, கான்ட்ரேட்டரியாக வச்சுக்கலாம், கான்ட்ரேட்டரி டு த லென்ஸ் லா. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஎம்எஃப் ஆஃப் த கரண்ட் வந்து இப்போ ப்ரொடியூஸ் ஆகாமல், அந்த ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் இருந்ததுனாக்கா, அதாவது நம்ம எந்த ஒரு எனர்ஜியும் செலவு பண்ணாத மாதிரி ஆகிடும். எந்த ஒரு எனர்ஜியும் செலவு பண்ணலை அப்படின்னாக்கா, அப்போது என்ன ஆகும்? எந்த ஒரு எனர்ஜியும் செலவு பண்ணல அப்படின்னாக்கா, இன் எ ப்ராக்டிஸ் அந்த மாதிரி எந்த விதமான மிஷினும் பாசிபிள் கிடையாது. ஸோ அசம்ஷன் தட் இன்டியூஸ் கரண்ட் ஹெல்ப்ஸ் டு பாசிங் இஸ் ராங். ஸோ லென்ஸ் லா வந்து இஸ் அன் எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை சொல்கிறேன். ஓகே. ஸோ காயிலில் நம்ம எதுவே வந்து கைனடிக் எனர்ஜி உள்ளே அனுப்புறதுனால தான் வந்து நமக்கு அந்த இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகி ஹீட் கன்வர்ஷன் நடக்குது. ஓகே, இதுதான் நார்மலாக நடக்குது. அப்போ ஒரு எனர்ஜி வந்து இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, ஒரு எனர்ஜி வந்து இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னாக்கா அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் லா. ஓகே, அது இல்லாமல் நம்ம இப்போ கான்ட்ரடிக்டரியாக வச்சாக்கா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Now when we push the magnet in a little bit towards the coil, the induced current helps the movement of the magnet towards the coil. Suppose அந்த காயிலே வந்து மேக்னெட்டை வந்து உள்ளே இழுத்துக்கிற மாதிரி இருக்கா? அந்த மாதிரி நடக்குமா? நடக்காது. காயிலே வந்து எப்படி பார் மேக்னெட்டை உள்ளே இழுக்கும்? இருக்காது. நம்ம தான் வந்து அந்த பார் மேக்னெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் அந்த கைனடிக் எனர்ஜி கொடுத்து பார் மேக்னெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணால் தான் பார் மேக்னெட்டை உள்ளே போகும். அப்போ தான் வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அது காயிலே வந்து மேக்னெட்டை வந்து எடுத்துக்கிட்டு அதுலேருந்து இஎம்எஃப், அதுலேருந்து நமக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னா அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? அந்த மாதிரி நடக்காது. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the magnet starts moving towards the coil without any expense of energy. நல்லா பார்த்துக்க, இந்த லைன் தான் இம்பார்ட்டன்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, the magnet starts moving towards the coil without any expense of energy. இது மாதிரி நடக்குமா? காயில் ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டை எடுத்துக்கிட்டு உள்ளே போகுமா அப்படின்னாக்கா அந்த மாதிரி போகாது. அந்த மாதிரி போகாதுன்னா நம்ம தான் எக்ஸ்டர்னலாக கைனடிக் எனர்ஜி கொடுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு கைனடிக் எனர்ஜி கொடுத்தா தான் மேக்னெட் உள்ளே போகும். அதனால தான் இஎம்எஃப் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷனாக வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. மேக்னெட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த காயில் வித்தவுட் எனி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் எனர்ஜி. திஸ் தென் பிகம்ஸ் பெர்ச்சுவல் மோஷன் ஆஃப் த மிஷின். இந்த மாதிரி ஒரு மிஷினை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுவே வந்து எனர்ஜியை கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடக்காத விஷயம். ஓகே, அதுதான் வந்து இப்போ நிறைய யூடியூப்ஸ்லாம் ஃப்ரீ எனர்ஜி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யூடியூப்பில் போடுவாங்க. ஸோ ஃப்ரீ எனர்ஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்காது. ஒரு எனர்ஜியில் இருந்து தான் இன்னொரு எனர்ஜியை கிரியேட் பண்ண முடியும். அதுதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி cannot be created, not destroyed. பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக நம்மளால் மாற்ற முடியும். நான் வந்து பார் மேக்னெட்டை காயிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணோம். அப்போ என்னுடைய கைனடிக் எனர்ஜி அந்த காயில் உள்ளே போனால் தான் அதுலேருந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுமே தவிர காயில் ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டை எடுத்துக்கிட்டு இஎம்எஃப் கரண்ட்டை ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ என்னுடைய கைனடிக் எனர்ஜி தான் இஎம்எஃபாக மாறுமே தவிர ஆட்டோமேட்டிக்காக மாறாது. ஸோ அதுதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் லென்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி நம்ம கைனடிக் எனர்ஜி கொடுத்தா தான் நமக்கு இஎம்எஃப் ஆஃப் த கரண்ட்டு வருங்கிறத தெளிவாக சொல்லுது. ஸோ தட் இஸ் கால்
கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, இதை நம்ம பார்த்துட்டோம். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலையும் பார்த்தாச்சு. இப்போது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒன்று பார்க்கலாம். இங்கே டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸாம்பிள் 4.6 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இஃப் த கரண்ட் ஐ வந்து ஃப்ளோயிங் இன் த ஸ்ட்ரைட் கண்டக்டிங் ஒயர், ஒரு கண்டக்டிங் ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கொடுத்துருக்கேன். ஆயிஸ்டர் ரூல் படி பார்த்தாக்கா கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஆக்ட் அஸ் எ மேக்னெட். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டரில் கரண்ட் போகுது, அப்போ அது மேக்னெட்டாக மாறும். இப்போ என்னன்னாக்கா நான் அந்த கரண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சாக்கா எனக்கு அந்த மேக்னெட்டிக் பவர் குறையும். கண்டக்டிங் ஒயர் ஷோன் இந்த ஃபிகர் டிக்ரீசஸ். ஸோ கரண்ட்டோடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிச்சுன்னா அப்போ அதோட மேக்னெட்டிக் பவர் குறையும். ஸோ மேக்னெட்டிக் பவர் குறைஞ்சிச்சுன்னா அப்போ சேஞ்சிங் த ஃப்ளக்ஸ். இப்போ என்னன்னாக்கா ஃபைண்ட் அவுட் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ் கரண்ட் இந்த மெட்டாலிக் ஸ்கொயர் லூப் பிளேஸ்டு நியர் இட். அது பக்கத்தில் வந்து ஒரு லூப் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கு டயக்ராம் வந்து இதோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஐங்கிறது தான் ஒரு ஒயரு, அதில் கரண்ட் பாஸ் ஆகுது. கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸு மேக்னெட்டிக்காக இருக்கும் அந்த கம்பி வந்து. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயில் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது பர்பண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்குன்னா ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா கரண்ட்டோடைய காயில் அந்த கம்பியில் போகிற கரண்ட்டை வந்து குறையுது. அப்போனா கண்டிப்பாக மேக்னெட்டிக்கல் ஃபீல்டும் குறையும். அப்போ மேக்னெட்டிக்கல் ஃபீல்டு குறைஞ்சிது அப்படின்னாக்கா ஸோ மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸும் குறையுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு வந்து டிக்ரீசஸ். அப்போது டிக்ரீசிங் த ஃப்ளக்ஸு வந்து என்ன பண்ணும், அப்போஸ் பை த கரண்ட் இன்டியூஸ்ட் இன் த லூப். ஸோ லூப்பில் இருக்க கரண்ட்டை வந்து என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணும். அவங்க ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணும். ஏன்னா அந்த இஎம்எஃப் வந்து இட் வில் கிரியேட்டிங் ஒரு மேக்னெட்டிக்கல் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் எ இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா குறையுது. ஓகேங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுதான் நம்ம அந்த டயக்ராம்லேயும் பார்த்தோம். மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சிதுன்னா அதனால ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் குறையும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் குறைஞ்சிதுனாக்கா அந்த இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஆக்டிங் ஆன் இன்வெர்ட். அப்போ ஆக்டிங் ஆன் இன்வெர்டு அப்படின்னும் போது டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து கிளாக் வைஸ். டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து கிளாக் வைஸில் வரும். ஸோ அதுதான் விஷயம். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி கொஷினை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸு குறைஞ்சி அதனால இஎம்எஃப் வந்து அந்த இஎம்எஃப் ப்ரொடியூசிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்வெர்டில் ஆக்ட் ஆகும். இன்வெர்டில் ஆக்ட் ஆனாக்கா டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸில் மூவ் ஆகும். அதுதான் இங்கே வந்துருக்கு. ஸோ இங்கே அவனே முதலே சொல்லிட்டாங்க ப்ராப்ளத்தில். ஸோ கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. கரண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து குறையும் தான் சொல்ல போகிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் குறையும் போது அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் அது ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து இன்வெர்டில் ஆக்ட் ஆகுது. அந்த இன்வெர்டில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு இன்டியூஸ் கரண்ட்டை வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி. ஒரு காப்பர் பைப் எடுத்துப்போம். ஸோ அந்த காப்பர் பைப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா என்கிட்ட வந்து பட்டன் மாதிரி வந்து ஒரு மேக்னெட்ஸ் இருக்குது. காயின் சைஸில் வந்து பட்டன் மேக்னெட்ஸ் இருக்குது. ஒரு 4-5 பட்டன் காயில் மேக்னெட் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ப்போம். ஒன்றா சேர்த்துட்டு அதை இந்த பைப்புக்குள்ளே போடுவோம். ஒருவேளை அந்த பைப்புக்குள்ளே போடும்போது என்ன ஆகுனாக்கா அப்போது இப்போ அந்த ராடு பைப் வந்து காயில் மாதிரி ஆக்ட் ஆகுது. இது வந்து மேக்னெட்டை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ராடை வந்து காயில் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பட்டன் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பார் மேக்னெட் மாதிரி வச்சுங்க. இப்போ அந்த பார் மேக்னெட்டை காயிலுக்குள்ளே போட்டாக்கா நமக்கு என்ன கிடைக்கும், இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நடக்கும். சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நடந்ததுனால இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இஎம்எஃப் எப்பவுமே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்போஸ் பண்ணும். அப்போ இஎம்எஃப் எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்போஸ் பண்ணணும்னாக்கா நம்மளுடைய மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம நான் மேக்னெட்டிக்காக இருக்கிற ஒரு பொருளை தூக்கி அந்த பைப்புக்குள்ளே போட்டால் சீக்கிரமாக கீழே விழுந்துடும். பட் இப்போ மேக்னெட்டாக இருக்கிற ஒரு பொருளை தூக்கி நம்ம போடும்போது அந்த மேக்னெட்டு அந்த ராடுக்குள்ளே போகும்போது அது வந்து ஒரு இஎம்எஃப் கரண்ட்டை ப்ரொடியூஸ் ஆகி அந்த இஎம்எஃப் கரண்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை ஆப்போசிட் டைரக்ஷனில் மேலே அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ண வைக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னாக்கா மேக்னெட் கீழே விழும். பட் ஆனால் வந்து இட் வில் டேக் சம் டைம். ஏன் கேட்டிங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து அந்த மேக்னெட்டை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ண வைக்குது. ஸோ அதுதான் இந்த வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஈஸியாக வந்து பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு வேணும்னா ஒரு டயக்ராம் மாதிரி போடலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்து ஒரு ராடு மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த ராடு, காப்பர் ராடுன்னு சொல்கிறாங்க.
ஓகே, இதுல நான் வந்து ஒரு நான் மேக்னெட்டிக்கா இருக்கிற ஏதாவது ஒரு பீட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாமா? பிளாஸ்டிக் பீட்ஸ் அது தூக்கி நம்ம இது உள்ள போடுறோம். போட்ட உடனே என்ன ஆகும்? போட்ட அடுத்த செகண்ட்ல பீட்ஸ் வந்து கீழே விழுந்துரும். பட் இதையே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பட்டன் மேக்னெட் எடுத்து அதுல நம்ம இதை மாதிரி போடுவோம். ஸோ பட்டன் மேக்னெட், ஓகேவா? ஸோ இது வந்து மேக்னெட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது பார்க்கறதுக்கு காயில் மாதிரி ஆக்ட் ஆகும். அந்த ராடு வந்து ஆக்டர்ஸ் காயில் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து மேக்னெட்டு. ஸோ உள்ள இன்சர்ட் ஆகும்போது ஓகேங்களா. ஸோ இது வரத்துக்கு வந்து ஒரு 3 செகண்ட் ஆகுது அப்படின்னாக்கா, இது வரத்துக்கு ஒரு நான் சும்மா சொல்கிறேன் ஒரு டைமு. ஸோ இது வந்து ஒரு 3 செகண்ட் ஆகுதுனாக்கா, இது ஒரு 8 செகண்ட்ஸ்லையோ இல்லை 5 செகண்ட்ஸ்லையோ வந்து இந்த பார் மேக்னெட்டு கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் லேட் ஆகுதுன்னா இஎம்எஃப் வந்து ப்ரொடியூசிங் ஆப்போசிட் டைரக்ஷன் டு த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே, இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா இஎம்எஃப் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ அதனால் வந்து நமக்கு மேக்னெட் கீழே வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த ஆக்டிவிட்டியாக சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்தது இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4.7. மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் passes perpendicular to the plane of the circuit and is directed into the paper. Magnetic flux passes perpendicular to the plane of the circuit and direct. எப்பவும் போல தான் அந்த லென்ஸ்லால நம்ம சொன்னது தான். அந்த ஃப்ளக்ஸும் அந்த காயிலும் வந்து perpendicular to each other இருக்கு. If the magnetic flux varies with respect to time as per the following relation. இது வந்து வெக்டார் குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க. 2t cube 3t square 8t அது மாதிரி வந்து வேறு டேரக்ஷனில் வெக்டார் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ வெக்டார் குவான்டிட்டியில் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் தி இன்டியூஸ் இஎம்எஃப் இந்த லூப்? இப்போ இன்டியூஸ் இஎம்எஃப் ஆஃப் த லூப்பை வந்து கண்டுபிடிக்கணும். இஎம்எஃப் ஆஃப் த கரண்ட். ஸோ டைம் வேறு கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 3 செகண்ட்ஸில் அந்த லூப் வந்து காண்டாக்ட் ஆகிருக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில். ஓகேங்களா. ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் டைரக்ஷனை நம்ம நோட் பண்ணிப்போம். தட் இஸ் மில்லி வெப்பரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து காயில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்க்கியூட் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 1ன்னு வச்சுக்கலாம். டைம் வந்து 3 செகண்ட்ஸ் வச்சுப்போம். ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ நான் நோட் பண்ணியிருக்கேன். என் வந்து 1 ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது போட தேவையில்லை. n ஈக்குவல் டு 1. ஸோ இதோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா நமக்கு என்ன கிடைக்கும்? 6t ஸ்கொயர். இந்த 3 வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். நம்ம பவர் வந்து 1 குறைச்சிக்கணும். அதுதான் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேங்களா. ஸோ 2t கியூப்ஸ் வந்துருக்கு. ஸோ 2t கியூப்ஸு நமக்கு என்ன வரும்? டிஃப்ரென்ஷியேஷனில் இந்த பவரை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வாங்க. பவர்லேருந்து 1 குறைச்சிக்குங்க. ஸோ அப்போ என்ன வரும்? 6t ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா. இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ அதே மாதிரி அடுத்தது என்ன வந்திருக்கு பார்க்கலாமா? அடுத்தது வந்து 3t ஸ்கொயர். 3t ஸ்கொயர் 2 தூக்கிட்டு வந்து முன்னாடி போடுவோம். 3t ஸ்கொயர் 2 தூக்கிட்டு முன்னாடி வாங்க. 6 பவரில் 1 குறைச்சிருவோம். 6t வரும். அடுத்தது 8t இருக்கு. பவர் 1 தான் இருக்கு. ஸோ 1 × 8 8 தான் வரப்போகுது. பவர் 1 குறைச்சிக்கிட்டா அப்போ t வராது. ஸோ 8 தான் இருக்கும். கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அதனால் அதை போட தேவையில்லை. 6t ஸ்கொயர் 6t 8 10⁻³ இப்போது டைம் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறதுனால 3 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. 10⁻³ நம்ம எதுக்காக போட்டோம்னா மில்லி வெப்புன்னு இருக்குது இல்லையா. ஸோ அதை கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு தான், வெப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து 10⁻³ போட்டிருக்காங்க. ஸோ t = 3 செகண்டு. ஸோ அந்த 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? t ஸ்கொயருக்கு பதிலாக 3t ஸ்கொயர் போட்டால் 3 × 3 9 வரும். இது 6 × 3 8. இது எல்லாத்தையும் போட்டு சப்ஸ்டிட் பண்ணோம். நமக்கு 80 × 10⁻³ வருது. ஸோ அதை வோல்ட்டாக மாற்றிருக்காங்கன்னா மில்லி வோல்ட்டாக மாற்றணும். ஸோ மில்லி வோல்ட்டாக மாற்றினாக்கா 80 மில்லி வோல்ட்ஸ் கரண்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா. அவ்வளோதான், சிம்பிள். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு
நம்ம அந்த டைம் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா இஎம்எஃப் ஆஃப் த கரண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் பாசஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த லூப் இன்க்ரீசஸ். ஸோ டைம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த லூப் வந்து இன்க்ரீசஸ் ஆகுது. ஸோ அக்கார்டிங் டு லென்ஸ்லாம் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ் கரண்ட் ஷுட் பி இன் த வே ஆஃப் டு ப்ரொடியூசிங் அப்போசிங் த ஃப்ளக்ஸ். அப்போ அது வந்து அப்போஸ் பண்ணுறதும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும், ஃப்ளக்ஸு சேஞ்சஸ் ஆகுது, இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இஎம்எஃப் வந்து ஃப்ளக்ஸை வந்து அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸை வந்து அப்போஸ் பண்ணுது. ஸோ அப்படி ஃப்ளக்ஸ் சேஞ்சஸை அப்போஸ் பண்ணும்போது அப்போ நமக்கு என்ன ஆகுதுனாக்கா, ஸோ த இன்டியூஸ் கரண்ட் ஃப்ளோஸ் இன் சச் எ வே டு ப்ரொடியூஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆப்போசிட் டு த கிவன் த ஃபீல்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து பர்பெண்டிகுலராக இப்போ நமக்கு வந்து அவுட்வேர்டில் ஆக்ட் ஆகும். ஏன்னா வந்து ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஃப்ளக்ஸு குறைஞ்சிதுன்னா இன்வேர்டு, அதனால நான் ஃப்ளக்ஸு குறைஞ்சிதுன்னா இன்வேர்டு, ஃப்ளக்ஸ் இப்போ அதிகமாக இருக்குது. வித்தின் த டைம் 3 செகண்டில் வந்து ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அப்போது இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அவுட்வேர்டில் வரும். இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்வேர்டில் வரும். அப்படி அவுட்வேர்டில் வந்ததுனாக்கா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ நான் அதுதான் திரும்ப நல்லா சொல்வேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு கான்செப்ட் தான் ஆக்சுவலாக. மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸு தனித்தனியாக நம்ம எழுதிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு கான்செப்டாக எழுதிட்டேன்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸு வந்து ஆக்சுவலாக இன்க்ரீசஸ் ஆச்சுன்னா, மேக்னெட்டிக்கல் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இஎம்எஃப் வந்து ப்ரொடியூசர்ஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இஎம்எஃப் ப்ரொடியூசிங் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணுது. இஎம்எஃப் ப்ரொடியூசிங் எ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இஎம்எஃப் வருது. இஎம்எஃப் ப்ரொடியூசிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அவுட்வேர்டில் ஆக்ட் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஆக்டிங் ஆன் அவுட்வேர்ட் வந்ததுனாக்கா நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இதை அப்படியே நம்ம உல்டாவாக எழுத வேண்டியதுதான். இது அழகாக அப்படியே உல்டா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு டிக்ரீசஸ் ஆகும் போது அப்போ இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து ஒரு மேக்னெட்டிக்கல் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அது வந்து இப்போ இன்வேர்டாக ஆக்ட் ஆகும். இன்வேர்டாக ஆக்ட் ஆனால் கிளாக் வைஸில் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து எழுதிக்கலாமா? இங்கே டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இங்கே டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து கிளாக் வைஸ். இந்த ரூட் மேப்பு நான் அழகாக எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரூட் மேப்பை நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது நீங்களே யோசிச்சு பாருங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் குறையுதா ஏறுதா? குறைஞ்சதுன்னா என்ன சொல்லணும்? கிளாக் வைஸ் சொல்லணும். இன்வெர்ட் ஃபோர்ஸு ஏறிச்சுன்னு அப்படின்னாக்கா அவுட்வர்ட் ஃபோர்ஸு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அவ்வளோதான். இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டாக்கா நம்ம இந்த லென்ஸ் லாவை உடைய பர்பஸை புரிஞ்சுக்கலாம். லென்ஸ் லாவோடைய மெயின் பர்பஸ் டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ் கரண்ட் தெரிஞ்சிருக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்மளுடைய லென்ஸ் லாவுடைய பர்பஸ். அதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4.16 மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லென்ஸ்லாம் ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா மறுபடியும் வீடியோவை போட்டு பார்த்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.